ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமி. இன்னுக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அகத்திக்கீரை சாப்பிட்டால் மாரடைப்பு வருமா வராது, அதை பற்றி இன்னுக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்க டாக்டர் சொல்லுங்க, கீரை சாப்பிட்டு அட்டாக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க. இப்போ அகத்திக்கீரை அதுலேயும் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கீரை வகைகள் எல்லாமே என்ன கூட இருக்கணும், அயான்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். அயான்ஸ் வந்து ஹீமோக்ளோபினுக்கு முக்கியமான தேவை. இன்றைக்கி லேடிஸ் பல பேருக்கு ஹீமோக்ளோபின் இல்லை, 5, 6 தான் இருக்குது. ஆக்சுவலாக 12க்கு மேலே இருக்கணும். மேல்ஸுக்கு வந்து ஒரு 15க்கு மேலே இருக்கணும். ஆனால் ஒரு மேல்ஸு கூட பரவாயில்லைங்க. ஃபீமேல்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன 5, 6 தான் இருக்குது சிலவங்களுக்குலாம். அதாவது உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஹீமோக்ளோபின் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஹீமோக்ளோபின் முக்கியமாக தேவை. அது உடம்புல ஆக்சிஜன் சப்ளைக்கு, அதாவது ஆக்சிஜனை மூளை வரைக்கும் கொண்டு நம்ம சுறுசுறுப்பு வைக்கிறது ஹீமோக்ளோபின் முக்கியமாக தேவை. ஹீமோக்ளோபின் சரியாக இல்லைன்னா மயக்கம் ஏற்படும். ஏன்னு கேட்டாங்கன்னா அந்த மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை, பிளட் சர்க்குலேஷன் மூளைக்கு சரியாக போகாது, அதனால மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஹீமோக்ளோபின் நமக்கு கீரையிலிருந்து தான் அதிகமாக கிடைக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஃபுட் இருந்தாலும் கீரை மாதிரி எந்த ஃபுட்டுமே ஹீமோக்ளோபினை கொடுக்காது. ஓகேவா? அதுலேயே அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா அதில் அயான்ஸ், இரும்பு சத்து கூடுதலாகவே இருக்குது. அயான்ஸ்னால் இரும்பு சத்து தான். ஓகே, அது கூடுதலாக இருக்குது. ஆனால் வந்து இந்த அகத்திக்கீரையை எப்போ வந்து சாப்பிடலாம், எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குதுங்க. இப்போ முன்னாடிலாம் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகத்திக்கீரை சாப்பிட்டு ஒருவர் மரணம் அப்படின்னு. எப்படி, ஏன் மரணம்னா சும்மா அகத்திக்கீரையை வந்து சாப்பிட்டு மரணம் இல்லைங்க. அவர் சும்மா சாப்பிட்றதா பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மாவை சாப்பிட்டாரு, சாப்பிடக்கூடாதது கூட சேர்த்து சாப்பிட்டாரு. அதாவது ஆல்கஹால் கூட சேர்த்து சாப்பிட்டாரு. ஓகேவா? ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்லா வந்து குடிச்சிட்டு வந்திருக்காருங்க. வந்த உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அகத்திக்கீரையில் வந்து குழம்பு கூட்டெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மனுஷன் தின்ன உடனே 1/2 hourல அவருக்கு அட்டாக் வந்துருச்சு. அது ஏன் டாக்டர் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த இரத்த குழாய்கள் அடைப்பு. நமக்கு ஏற்கனவே தெரியும், காமனாக அட்டாக்னா இரத்த குழாய் அட்டாக் ஆகும். அதாவது ஹார்ட் அட்டாக் ஆகும், இரத்த குழாய்களை அடைப்பு. அது பிளட்டு கிளாட்டாக மாறி, ரத்தம் கட்டியாக மாறி, கிளாட்டாக மாறி அடைப்பு ஏற்படும். இன்னொன்று வந்து கொழுப்புனால கூட அடைப்பு ஏற்படும். அப்போ அகத்திக்கீரை சாப்பிட்டு ஏன் உடனடியாக அதுவும் பிளாக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரைன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கீரையை விட ஹீமோக்ளோபினுக்கான அந்த அயன் சத்து வந்து கூடுதலாக இருக்கும். ஓகேவா? அது ரத்தத்தினுடைய விஸ்கோசிட்டி, அதாவது திக்னஸ், அது வந்து கூடிடும். ஓகே, அது ரொம்ப வந்து கூடி ரத்தம் வந்து என்ன ஆகும்னா, ஓரளவு தான் இதாக இருக்கணும், அது வந்து திக்னஸ் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அது வாட்டரியாக இருந்ததுன்னா அந்த குழாய் வழியாக சீக்கிரம் வந்து போயிட்டு வரும். அது ரத்தத்தினுடைய திக்னஸ் கூட்டிட்டுனா அது வந்து ஸ்லோவாக தான் போகும். ஒரு ஸ்டேஜில் அது இது ஸ்டக் ஆகிடும். அது வந்து நின்றும். அது ரொம்ப திக்காகி ஸ்டக்காகி அது நின்று அட்டாக் வந்துடும். இது வந்து சடனாக வரக்கூடியது. ஏன்னா அது திக்னஸ் ஆகாது. இப்போ வந்து ஒரு பிளட்டு போயிட்டே இருக்குது, ரத்தம் வந்து இது வந்து கட்டியாக இது வந்து மாறுதல். இப்போ வந்து கிளாட்டு வேறு. இப்போ வந்து இதய குழாய்களில், இப்போ வந்து மூளைக்கு போகக்கூடிய குழாய்களில் அடைப்பு, இரத்த கிளாட்டு, அதாவது அது வேறு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபார்ம் ஆகும், உடனே ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிள், ஒரு பைப் இருக்குது, அது வழியாக வந்து வாட்ரு போயிட்டே இருக்குது. அது வந்து வாட்டரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கட்டியாக ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஒரு மாறிச்சுன்னு வைங்களேன், உடனே ஸ்டக் ஆகிரும்ல. அதே மாதிரி தான் பிளட்டு என்ன ஆகும்னா, அதனுடைய திக்னஸ் அப்நார்மலாக உடனே கூடி ஸ்டக் ஆகிரும். அதனால் உடனே அது அடைப்பு ஏற்பட்டு அட்டாக் வரலாம். ஸோ அதனால் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது அகத்திக்கீரைன்னு இல்லை, எந்த கீரையுமே நீங்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிடக்கூடியவங்க வந்து உடனே சாப்பிடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயும் அகத்திக்கீரையெல்லாம் சாப்பிடாதீங்க. இதுக்கு பெஸ்ட்டு இது சொல்யூஷன் என்னங்க, அகத்திக்கீரையை அவாய்ட் பண்ணுறதா, ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிட்டால் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாமல், எப்போனாலும் எந்த வியாதி வர போகிறது இல்லை. ஸோ ஆல்கஹால் கூட இது அகத்திக்கீரை காம்பினேஷன் சாப்பிட்டா அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் வரமா கேட்டால் எல்லாத்துக்கும் வராதுங்க. ஒவ்வொரு ஆளுக்கு பாடியும் ஒவ்வொரு மாதிரி. சிலவங்களுக்கு இயற்கையிலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது வரது வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சில ஃபுட்லாம் அலர்ஜிக்கு இருந்தால் அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஆல்கஹால் ப்ளஸ் இது அகத்திக்கீரை அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். ஏன்னா எல்லோரும் ஆரோக்கியமாக வளையட்டும், அதுதான் நோக்கம். ஸோ இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வளையினுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அகத்திக்கீரை அது வந்து காம்பினேஷன் பற்றி ஒரு முக்கியமான வீடியோ. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.